ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி 2021 உடைய ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய இந்த யுபிஎஸ்சி பிலிம்ஸ் 2021ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் வந்து கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷன் ஐஏஎஸ், வாஜிராம் ஐஏஎஸோட மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பிஐபி அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர் இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதில் இருக்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் போதுமே தவிர, நீங்கள் வேறு எதுவும் நோட்ஸ் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் நான் கம்பைல் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு அந்த டெலகிராம் குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு எனக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புங்க, உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ இது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ். ஸோ இந்த வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன வேக்சினை சப்ளை பண்ணுறது அப்படின்றது அந்த வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு, ஓகேங்களா, நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து என்னென்னா வேக்சினை கொடுக்கறது அப்படின்றது. இந்த நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வேக்சினை கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து மெயின்ஸ் ஆன்சராகவும் எழுதலாம். ஸோ வேக்சின் மைத்ரின்ற நார்மலாக ப்ரிலிம்ஸில் வந்து என்ன ஒன்லைன் வேர்டாக தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர நம்ம நெய்பரிங் கண்ட்ரியை தவிர நம்ம இன்னும் சில கண்ட்ரீஸ்க்கெலாம் பண்ணுறோம். பிரேசில், ஓகேங்களா, மொராக்கோ. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்ட்ராவும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் நிறையா வேர்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவர்மெண்ட் கொண்டு வர்ற சட்டத்தை, லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வர ஒரு சட்டத்தை அது கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ரிவ்யூ, ஓகேங்களா. ஸோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுற அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் 2 பேர்த்துக்குமே அதிகாரம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த அத்தாரிட்டி எதிலிருந்து அவங்களுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் நிறைய ஆர்டிகல் இருக்குது. நம்ம நீங்கள் நார்மலாகவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 32 பற்றி படிச்சிருப்போம், ஓகேங்களா. ஸோ ஆர்டிகல் 32 பற்றி படிச்சிங்க அப்படின்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றின விஷயங்கள் இருக்கும். ஆர்டிகல் 13லையும் ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றின பேச்சுக்கள் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பொறுத்து இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 136, ஆர்டிகல் 142, ஆர்டிகல் 147. ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ஓகேங்களா. சரி, இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சட்டங்கள் ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும்தான் வந்து என்னென்னா ஜுடிஷியல் ரிவ்யூவில் போகுமே தவிர, பொலிட்டிக்கல் இஷ்யூ ரிலேட்டடான விஷயங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் நாட் ஆட்டோமேட்டிக் ஒன். நீங்கள் வந்து ஜூமோட்டோவில் பண்ண மாட்டாங்க. ஜூமோட்டோனா தானாக முன் வந்து இந்த சட்டம் நல்ல சட்டம், இந்த சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்ட், அல்லது இந்த சட்டம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானாக அந்த சட்டத்தை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் யாராவது போயிட்டு என்ன பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கேஸை வந்து வேலிடிட்டியில் எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து என்னென்னா அவங்க செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா. சரி, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவோட பிரின்சிபல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்ற ஒரு பிரின்சிபலில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது எங்கே மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டிகல் 21ல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21ல் மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு லாஞ்சிடியூடினல் ஏஜிங் ஸ்டடீஸ், ஓகேங்களா. லாஞ்சிடியூடினல் ஏஜிங் ஸ்டடி ஆஃப் இந்தியா. ஸோ லாஞ்சிடியூடினல் ஏஜிங் ஸ்டடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பீப்புள், அதாவது 45 வயசுக்கு மேலே இருக்கிற பீப்புளுடைய எக்கனாமிக்கல் அண்ட் அவங்களுடைய சொசைட்டல் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தான் அந்த லாஞ்சிடியூடினல் ஏஜிங் ஸ்டடி இன் இந்தியா, ஓகேங்களா. இதை பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அஃபேர் அவங்க தான் பண்ணுறாங்க. இதை யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னும் நிறைய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் எழுதாமல் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பாப்புலேஷன் சயின்ஸ், ஓகேங்களா, இது வந்து மும்பையில் இருக்குது. ஸோ அவங்களோட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 45லேருந்து அதுக்கு மேலே உள்ள ஏஜில் இருக்க பீப்புளை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறாங்க. இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் எவர் சர்வே, 45 வயசுக்கு மேலே இருக்கிற பீப்புளை எடுக்கிறது, ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய சோஷியல் ஹெல்த் அண்ட் எக்கனாமிக்கல் வெல்பீயிங்கை பற்றி இது பண்ணுறது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை கொஞ்சம் எலாபரேட்டாக படிக்கணும், ஏன்னா கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எலாபரேட்டாக படிக்கணும் அப்படின்னா திருஷ்டி, ஓகேங்களா, திருஷ்டி ஐஏஎஸ் வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு லாஞ்சிடியூடினல் ஏஜிங் ஸ்டடி இன் ஏஷியா, ஓகேங்களா, இந்தியா திருஷ்டி ஐஏஎஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்டான விஷயம் வரும். ஸோ அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து. நெக்ஸ்ட்டு கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2020. இதை யார் வெளியிடுறாங்கன்னா, டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அவங்க தான் வெளியிடுறாங்க. இவங்க ரேங்க் எப்படி கொடுப்பாங்கன்னா 0 to 100 கொடுப்பாங்க. 0ன்றது இருக்கையிலே மோசமான கரப்ஷன், 100 அப்படின்றது நல்ல குட் கண்ட்ரி அப்படின்றது. ஸோ டென்மார்க், நியூசிலாந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 88 ரேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் ரேங்கிங் இவங்க தான். ஸோ இங்கே வந்து கரப்ஷன் ரொம்ப 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 கம்மி. இந்தியா வந்து லோயஸ்ட் ஸ்கோர் கிட்டத்தட்ட 40, ஓகேங்களா. இது வந்து குளோபல் லெவல்லையும் ஆவரேஜோட கம்மி தான். ஏசியா பசிபிக் லெவல்லையும் ஆவரேஜை விட ரொம்ப கம்மி, ஓகேங்களா. ஸோ யாருன்னா ஒஸ்ட் கண்டிஷன்.
நெக்ஸ்ட்டு இன்இக்வாலிட்டி வைரஸ். அதாவது இன்இக்வாலிட்டி வைரஸ் அப்படின்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கொரோனா வைரஸ் நமக்கு இருக்குது. இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியில் மிகப்பெரிய லெவலில் இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. நார்மலாக இந்தியாவிலேயோ இல்லை வேர்ல்டுலேயோ பார்த்தீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது. இன்இக்வாலிட்டி இன் த சென்ஸ் ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரர், ஒருத்தர் ரொம்ப பெரிய ஏழை. ஓகேங்களா? இந்த மாதிரியான இன்இக்வாலிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்குது. பட் இந்த கொரோனா வைரஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்இக்வாலிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கு. ஏன்னா ஏழையா இருக்கவன் இன்னும் அதிகமா ஏழை ஆயிட்டான். ஏன்னா, அவனால வேலைக்கு போக முடியல, எதுவும் பண்ண முடியல. பட் பணக்காரனா இருக்கிறவன் அவன் என்னன்னா, அவனுடைய பணம் இந்த லேட்டஸ்ட்டான ரிப்போர்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியால இருக்கிற மிகப்பெரிய பணக்காரங்களுடைய சொத்து மதிப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ, இந்த இன்இக்வாலிட்டி வைரஸ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட். ஸோ, இந்த ரிப்போர்ட்ட வெளியிட்டவங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்ஃபார்ம் இன்டர்நேஷனல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தி ஆயோக் வெளியிடுறாங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப். உங்களுக்கு நான் நிறைய வந்து இண்டெக்ஸஸை கொடுக்குறேன். இந்த இண்டெக்ஸை பற்றின டீட்டெயில்டான விஷயங்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா தயவுசெய்து ஆன்லைனில் போய் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, இல்லை இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு விடாதீங்க. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் எக்ஸஸாக போய் படிச்சுக்கோங்க. என்னால் உட்காந்து எல்லாத்தையும் எழுத முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் எடுத்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இந்த இன்னோவேஷன் அப்படின்றதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் என்ன நிலமையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்மளுடைய ஜிடிபியில் 0.7% மட்டும்தான் ஆர்என்டிக்குன்னு நம்ம செலவு பண்ணுறோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குன்னு செலவு பண்ணுறோம். இது ரொம்ப 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 கம்மி. கம்பேர்ட் டு இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.9% அவங்களுடைய 95% ஆஃப் ஜிடிபியை செலவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து லெவலில் இருக்க சவுத் கொரியா, ஸ்வீடன், ஜப்பான் இவங்களும் அதிகப்படியான ஜிடிபியை எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்ன? ஸோ இது வந்து நம்ம ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே பார்த்துருப்போம். ஸோ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிரெட்டு செய்கிறாரு ஒரு கடைக்காரரு. அப்போ பிரெட்டு செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரெட்டு செய்கிறதுக்கு அவருக்கு ஒரு டேக்ஸ் போடுவாங்க. கரெக்டாக? அதே மாதிரி அவர் கோதுமை அந்த பிரெட்டு வந்து இப்போ கோதுமை பிரெட்டுன்னு வைங்களேன். அப்போ கோதுமையை வந்து அவர் என்ன பண்ணுவார், வெளி சந்தையில் வாங்குவார். ஸோ கோதுமையை வெளி சந்தையில் வாங்கும்போது கோதுமைக்கு ஒரு டேக்ஸை கொடுத்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், கோதுமையை வாங்கியிருப்பார். அப்போ கோதுமைக்கு வாங்கும்போது ஒரு டேக்ஸ் பே பண்ணுறாரு. அதே கோதுமையை வச்சு அவர் பிரெட்டு செய்யும்போது ஒரு டேக்ஸ் பே பண்ணுறாரு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ஏற்கனவே என்ன பண்ணிட்ட அப்படின்னா கோதுமைக்கு டேக்ஸ் பே பண்ணிட்ட, அதனால என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா நீ கோதுமைக்கான டேக்ஸை வந்து நீ எனக்கு பே பண்ண வேண்டாம், வெறும் பிரெட் மேக்கிங்கான டேக்ஸ் மட்டும் பே பண்ணு. தட் இஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ நீங்கள் பே பண்ண விட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அமௌண்ட்டை. ஓகேங்களா? நீங்கள் கோதுமைக்கு கட்டின அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி வந்துடும். நெக்ஸ்ட்டு ரீட் அபவுட் ஆர்க்டிக் கவுன்சில். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், போய்ட்டு ஆர்க்டிக் கவுன்சில் பற்றின விஷயங்களை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆர்க்டிக் கவுன்சிலை பற்றின விஷயங்களை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்க்டிக் கவுன்சிலில் இந்தியா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருந்தாங்க. அகைன் 2013 அப்சர்வர் ஸ்டேட்டஸ் முதல்ல வாங்குவோம். நெக்ஸ்ட் 2019 அகைன் நம்மளுடைய அப்சர்வர் ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? சரி, ஆர்க்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2008 ஒன்று நிறுவியிருப்போம். அது ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன். அது வந்து ஆர்க்டிக்கில் இருக்குது. இதை தவிர இண்ட் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனை வந்து என்னென்னா அங்கே இது பண்ணியிருப்போம். இதை தவிர 2016 நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தர்ன் மோஸ்ட் அட்மாஸ்பியரிக் லேபரேட்டரி. ஓகேங்களா? அங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம ஒரு லேபரேட்டரியை ஃபார்ம் பண்ணியிருப்போம். அது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ், ப்ரிசிபிடேஷன், லாங் ரேஞ்ச் பொல்யூட்டன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை தவிர நமக்கு ஆர்க்டிக்கில் டிராஃப்ட் ஆர்க்டிக் பாலிசிஸ் இருக்குது. அது என்ன பாலிசி அப்படின்னா சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறது, சஸ்டைனபிள் டூரிசம் இது பண்ணுறது, மினரல் ஆயில், கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதை தவிர நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷியன் ரிசர்ச், நேஷ்னல் சென்டர் ஃபார் இதுக்கு முன்னாடி இது வந்து இந்த அமைப்புக்கு பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷியன் ரிசர்ச்னு இருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த அமைப்பு பேர் அண்டார்டிக் ஓஷியன் ரிசர்ச்னு இருக்கும். அதை லேட்டஸ்ட்டாக தான் நேஷ்னல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷியன் ரிசர்ச்னு சொல்லிட்டு ஆர்க்டிக்கும் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ இது எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸுக்கு கீழே வருது. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்க்டிக் கவுன்சிலை பற்றி நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு தயவு செய்து படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்தியா அண்ட் வேஸ்ட். ஸோ வேஸ்ட் அப்படின்றது எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை பற்றின சில விஷயங்கள், ஏன்னா நமக்கு எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை வச்சு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை டீல் பண்ணுறதுக்கு 2016 நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்போம். அது உங்களுடைய என்வரான்மெண்ட் சங்கர ஐஏஎஸ் அகாடமியோட என்வரான்மெண்ட் புக்கில் இருக்கும். ஸோ அந்த இதை வந்து பேசிக்கை படிச்சுக்கோங்க. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட்டு. ஓகேங்களா? இந்தியாவோட வேஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப அதிகம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்ட் ஜெனரேஷன பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10,00,000 டன்னு ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 2017, 18ல 7,00,000 டன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஜெனரேட் பண்ணியிருப்போம். இப்போ 2019, 20ல பார்த்தீங்கன்னா, 10,00,000 டன் வந்து வேஸ்ட் வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இதில கிட்டத்தட்ட 3% ஆஃப் ஓகேங்களா? 3% ஆஃப் வேஸ்ட்ட தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கலெக்ட் பண்ணி அத ப்ராசஸிங் பண்றோம். ஓகேங்களா? பட் 2018ல இத பண்ணோம். 2019ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 10% அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 10% அளவுக்கு இன்கிரீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் பர் 2017 இந்தியா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் லெவல்ல வேஸ்ட் கிரியேட் பண்றதுல 5வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ், சைனா, நெக்ஸ்ட் ஜப்பான், ஜெர்மனி அண்ட் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. ஸோ வேஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம 21 டைப்பா கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 21 டைப் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணி அத 2 பிராட் கேட்டகரியில கொண்டு வருவோம். ஒண்ணு வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேஸ்ட் கிளினிக் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போபால் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. வேஸ்ட் கிளினிக்னா வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ற கிளினிக். ஓகேங்களா? அது வந்து போபால் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஷரம் சக்தி போர்ட்டல்னு ஒண்ணு, அதுக்கடுத்து ஷரம் ஷாதி அப்படின்னு ஒண்ணு. இந்த 2மே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் ட்ரைபல் பீப்புளுக்காண்டி மட்டும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி. ஷரம் சக்தி போர்ட்டல் அப்படின்றது நேஷனல் மைக்ரேஷன் சப்போர்ட் போர்ட்டல். ஸோ இதில நீங்க மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட லிஸ்ட்டஸ் இதில இருக்கும். லிஸ்ட் அண்ட் அவங்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம் ரிலேட்டடான விஷயங்கள் இதில இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாப்புலேஷனை என்ன பண்ணுறது அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் வெல்ஃபேர் ஸ்கீமோட இணைக்கிறது தான் இந்த ஷரம் சக்தி போர்ட்டல். இந்த ஷரம் ஷாதி போர்ட்டல் அப்படின்றது இந்த மைக்ரண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ட்ரெய்னிங் குடுக்குறது. ஓகேங்களா? ஸோ ட்ரெய்னிங் குடுக்குறதுனா, இப்போ ஏதாவது வந்து அவங்க என்ன ஒர்க்குக்கு போறாங்களோ, அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கான ட்ரெய்னிங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஷரம் ஷாதி போர்ட்டல். நெக்ஸ்ட் சிஎன்ஜி அண்ட் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். இந்த 2 பற்றியும் பார்க்க போகிறோம். கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸு, இன்னொன்று லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸில் கிட்டத்தட்ட 80%லேருந்து 90% எது தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீத்தேன் தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? இது வந்து கேஸ் ஃபார்மேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, கலர்லெஸ், ஓடர்லெஸ், நான் டாக்ஸிக் அண்ட் இட்ஸ் லைட்டர் தென் ஏர். ஆனால் இந்த லிக்விஃபைடு நேச்சுரல் அப்படின்றது இட்ஸ் லிக்விட் ஸ்டேஜில் இருக்கும். லிக்விட் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன, கிட்டத்தட்ட -162°C அதை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கூல் பண்ணதுனால அது வாட்டர் கண்டென்ட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா எரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி மீத்தேன் வந்து வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கிறது வந்து எரியாது. ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் வந்து என்னன்னா, ரீகேசிஃபிகேஷன் பண்ணி மறுபடியும் கேஸா மாத்தி தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட கூலிங் ப்ராசஸ் அப்போ இதனுடைய வால்யூம் வந்து 600 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா காத்தா இருக்கும்போது இதோட வால்யூம் அதிகம். தண்ணியா மாத்தும்போது வால்யூம் ரொம்ப கம்மி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காற்று தண்ணியா மாத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மிகப்பெரிய லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஈஸியாக நிறைய வால்யூம் இருக்கிற அந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து லெட்டு கிடையாது. ஓகேங்களா? லெட்டு கிடையாது. அதனால் ஹார்ம்ஃபுல் எமிஷன் இதெல்லாம் கிடையாது. அதேமாதிரி இது வந்து நான் கரோசிவ். ஸோ இதனால் ஸ்பார்க் பிளக், வெஹிக்கிளில் இருக்க ஸ்பார்க் பிளக் வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சுப்பீரியர் குவாலிட்டி பெட்ரோலை விட. ஓகேங்களா? ஸோ அதோட 1/3 காஸ்ட். அதுக்கு வந்து நீங்கள் ரூ. 300 செலவு பண்ணிங்கன்னா, இதுக்கு ஒரு ரூ. 100 செலவு பண்ணாலே போதும். உங்களுக்கு நல்ல எஃபிஷியன்சியை கொடுக்கக்கூடியது இந்த நேச்சுரல் கேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வெனேடியம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வெனேடியம் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்கவேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது எந்த ஏரியானா, அருணாச்சல் பிரதேஷில் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம வந்து வெனேடியம் எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அயன் ஓர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அயன் ஓரை உருக்கி நமக்கு வந்து ப்ராசஸிங் பண்ணும்போது அதிலிருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா, வெனேடியம் கிடச்சிருக்கும். இப்போ வந்து என்னென்னா, வெனேடியம் வந்து தனியாகவே கிடைக்கிற மாதிரி என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது. இந்தியா வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா, அதிகமாக வெனேடியம் தயாரிக்கிற கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா தான். கிட்டத்தட்ட 57% ஆஃப் வெனேடியம் வந்து அவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் அதிகமான டெபாசிட்டும் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா அண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வெனேடியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் எ சாஃப்ட் அண்டு கிரே கலர் டக்டைல் எலமெண்ட். இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தை எதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டீலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் டைட்டானியத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த வெனேடியத்தை யூஸ் பண்ணுவாங்க. இதை தவிர எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட்டில் இந்த வெனேடியம் வந்து டூரபிளாக இருக்கும். அதோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி இது கரோஷன் வந்து கிடையாது இதுக்கு. ஓகேங்களா? இதோட டென்சைல் ஸ்ட்ரென்த்தும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம். ஓகேங்களா? இதை தவிர ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில், ஓகேங்களா, ஆட்டோமேட்டிவ்னா இந்த
கார் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸில் உங்களுக்கு அதே மாதிரி ஏவியன் இண்டஸ்ட்ரீஸில் உங்களோட ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த வெனேடியத்தை சேர்ப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அட்வான்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் ஜிடிபி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் எஸ்டிமேட் ஆஃப் ஜிடிபியை யார் வெளியிடுறாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க எங்கே வெளியிடுறாங்க, இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வெளியிடுறாங்க. ஸோ இந்த சர்வே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வேல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவோட ஜிடிபி 7.7% அளவுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, என்எஸ்ஓ வந்து 2 வகையான இது வந்து எஸ்டிமேட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு ஃபினான்ஷியல் இயரில். ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்னு ஒன்று, செகண்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்னு ஒன்று. இந்த ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட் அப்படின்றது 7th January வெளியிடுவாங்க. ஸோ நமக்கு பிப்ரவரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்ஜெட் போடுவாங்கல்ல, அப்போ இந்த 7th Jan ஏன்னா பிப்ரவரியில் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நமக்கு பிப்ரவரிக்கு முன்னாடியிலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அப்போது இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டை ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்கான பட்ஜெட் அலோகேஷன் இதை வச்சு தான் நடக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட் பார்த்தீங்க அப்படின்னா 26th February தான் நமக்கு வெளியிடுவாங்க. ஓகேங்களா. இந்த இதில் கால்குலேஷனில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட் கால்குலேஷனில் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது அந்த தெரியும், நமக்கு ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்துருக்கோம். அதனுடைய ஃபஸ்ட்டு 7 month ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களோ அது. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபினான்சிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ்னால் இந்த செபியில் லிஸ்ட் ஆகிருக்கும்ல அந்த கம்பெனி, லிஸ்டட் கம்பெனிஸ் ஆஃப் ப்ரைவேட் கார்ப்பரேட் செக்டார்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் கிடையாது, ப்ரைவேட் கார்ப்பரேட் செக்டார். ஸோ அவங்களுடைய குவார்டர் எண்டிங் September 2020 வரைக்குமான வேல்யூஸ் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கிராப் ப்ரொடக்ஷனுடைய ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்டையும் எடுத்துப்பாங்க. இதை தவிர சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அக்கௌண்ட்ஸு. ஸோ இதை தவிர நம்ம டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ கடன் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேல, அதுக்கடுத்து ஏவியேஷனில், அதுக்கடுத்து போர்ட்டில், இதிலலாம் நமக்கு எவ்வளோ வந்து இதாக இருக்குது அப்படின்றது, அதுக்கடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய சேல்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணி தான் நமக்கு ஃபஸ்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக். ஓகேங்களா. வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMF வெளியிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை இதை வெளியிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட இது வந்து கிட்டத்தட்ட 8% வந்து கான்ட்ராக்ட் ஆகும். வேர்ல்டுலேயே ஒரே ஒரு கண்ட்ரி தான், யார், சைனா மட்டும்தான் என்னென்னா பாசிட்டிவ் க்ரோத் இருக்கும், கிட்டத்தட்ட 2.3% அளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குளோபல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ், அதாவது டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். இதில் முக்கியமாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI, HDFC 3 பேங்க் இருக்குது. அதாவது இந்த சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேங்க். ஓகேங்களா. அந்த பேங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்ட்ரியே ஃபெயிலியர் ஆகிற மாதிரி. அப்போ அந்த பேங்க்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிக கவனத்தோடையும் அதிக ரெகுலேஷனோடையும் வச்சுருந்தா தான் அந்த பேங்க் வந்து என்னென்னா நமக்கு சீக்கிரம் வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து திவால் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதனுடைய ஒர்க்கெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஒழுங்காக ரெகுலேட் பண்ணணும். ஓகேங்களா. அதுதான் இது வந்து குளோபல் லெவல்லையும் இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக்கல் பேங்க் இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா கிட்டத்தட்ட 2008 பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பேங்க் வந்து திவாலானதுனால உலகத்திலே வந்து என்னென்னா குளோபல் லெவலில் கிரைசிஸ் வந்துச்சு. ஓகேங்களா. குளோபல் லெவலில் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா இந்த மாதிரி வேர்ல்டு லெவலில் இம்பார்ட்டன்ட் பேங்க் இருக்குது. ஸோ அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ணணும். ஸோ அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் குளோபல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆனுவல் லிஸ்ட்டு. இதை யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு அவங்க தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எதை வச்சு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசல் கமிட்டி அண்ட் பேங்கிங் சூப்பர்விஷன். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் அண்ட் மெத்தடாலஜி வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு அப்படின்றது எந்தெந்த பேங்க்லாம் வந்து குளோபல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டும் அதை எப்படிலாம் நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு விடுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு 2010 தான் வந்து என்ன இதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இது எதுக்காண்டி அப்படின்னு நல்லா இதை 2010 தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க. 2011 பேசல் கமிட்டி அண்ட் பேங்கிங் சூப்பர்விஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் குளோபல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் அப்படின்றத வெளியிடுறாங்க. சரி, இது என்ன க்ரைட்டீரியாவில் அதை குளோபல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதனுடைய கிராஸ் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆக்டிவிட்டி. கிராஸ் ஜூரிஸ்டிக்ஷனை எத்தனை கண்ட்ரியில் வந்து அதனுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர் கனெக்டட்னஸ். ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு சைஸு, நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட்டபிலிட்டி. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பேங்க் இருக்கா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கா அப்படின்றது. நெக்ஸ்ட் இதனுடைய காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் குளோபல் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் இருக்கும். சரி, அப்போ டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இதை நம்ம கண்டிப்பாக 2014 நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இதை யார் வெளியிடுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ வெளியிடுவாங்க. இதில் இண்டிகேட்டர் இருக்குது. இதில் மொத்தம் 4 இண்டிகேட்டரை தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே தான் அது. கிராஸ் ஜூரிஸ்டிக்ஷனல் ஆக்டிவிட்டியை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸை வந்து என்னென்னா பக்கெட்டாக பிரிப்போம். பக்கெட்னா கேட்டகரியாக பிரிப்போம். அதை 5 கேட்டகரியில் பிரிப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த பக்கெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம என்னென்னா ரெகுலேஷன்ஸை வந்து அதிகப்படுத்தியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுபடி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் காமன் ஈக்விட்டி கேபிட்டலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிஷ்னலாக ஈக்விட்டி கேபிட்டலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? எப்படி வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஆர்ஆர் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி காமன் ஈக்விட்டி டயர் 1 கேபிட்டல் அமௌண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 0.6% எக்ஸ்ட்ரா வந்து ஈக்விட்டி ஆனுவல் கேபிட்டல் வந்து எடுத்து வைக்கணும். இதே இது HDFC ICICI பேங்க் என்ன பண்ணணும் அப்படின்னா 0.2% வந்து எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதில் 2 ஆர்கனைசேஷனை பற்றி பேசினேன். ஒன்று ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டுன்னு ஒன்று, இன்னொன்று பேசல் கமிட்டி ஆன் பேங்கிங் சூப்பர்விஷன். இந்த 2 பற்றி நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஃபார் JNK. இப்போ நம்ம JNK என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு JNK அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்காண்டி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இட்ஸ் அ சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஓகேங்களா? 2020-21 2036-37 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகுது. ஸோ இதில் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த இன்சென்டிவ்ஸ் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி, அதேமாதிரி கேபிட்டல் லெவலில் நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்னா இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க. அது ஒர்க்கிங் கேபிட்டல்னால் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவைப்படுற அமௌண்ட் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிசா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் அட்டையர் ஃப்ரம் திரிபுரா. ட்ரெடிஷ்னல் அட்டையர்னா ட்ரெஸ்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ ரிசா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரிபுரா பெண்கள் உடுத்துகிற அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெடிஷ்னல் அட்டையருக்கு பேர் ரிசா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மோன்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் பேப்பர். இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இதை பண்ணுறாங்க. இட்ஸ் அ ஃபைன் டெக்ஸ்சர்டு ஹேண்ட்மேட் பேப்பருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஷுகு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் லெவலில் இதுக்கு பேர் ஷுகு அப்படின்றது லோக்கல் லெவல் பேர். மோன்பான்றது ட்ரைபல், அங்கே இருக்கிற ட்ரைபல் பேருமே அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் கமிஷன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் இப்போ நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கமிஷன் அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செக்யூரிட்டினா என்னங்க, நம்ம கண்ட்ரியில் இப்போ செக்யூரிட்டியை பற்றி பேசணும்னா செபி. ஓகேங்களா? செபி தான் செக்யூரிட்டியை பற்றின விஷயங்கள். ஸோ அப்போது செபி மாதிரியான இந்த செக்யூரிட்டி ரெகுலேட்டரி இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களை எல்லாத்தையும் ஒரு கூட்டமைப்பை ரெடி பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க கண்ட்ரியில் அந்த செக்யூரிட்டிஸை வந்து என்னென்னா கரெக்டாக வழி நடத்துறது அப்படின்றது தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிட், அதாவது ஸ்பெயினில் இருக்குது. ஓகேங்களா? இது முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட ஏசியா பசிபிக்கான ஒரு ஹப் எங்கே வச்சுருக்காங்கன்னா கோலாலம்பூர் மலேசியாவில் வச்சுருக்காங்க. இவங்க வந்து G20 நேஷன் கூட க்ளோஸ் ஆகும். அதேமாதிரி எஃப்எஸ்பினா என்னங்க, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு கூட க்ளோஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட ஒர்க் பார்ப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செபி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மெம்பராக இருக்கிறாங்க. இதை தவிர இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி, குஜராத்தில் கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து அசோசியேட் மெம்பராக இருக்குது. அது வந்து யாராக இருக்குது, அசோசியேட் மெம்பர். இது வந்து ஆர்டினரி மெம்பர், இது வந்து அசோசியேட் மெம்பர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் இதில் 3 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்குது. ஆர்டினரி, அசோசியேட் அண்ட் அஃபிலியேட் மெம்பர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன் 2020 ரிப்போர்ட். இதை யார் வெளியிடுறாங்கன்னா யுனைடெட் நேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் அவங்க தான் வெளியிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்னா என்ன? ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது நார்மலாக வந்து என்னென்னா உங்களுக்கு இது வந்து அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. அன்சேச்சுரேட்டட் ஃபேட்னா கொழுப்பு. அன்சேச்சுரேட்டட் அப்படின்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு போய் உடம்புக்குள்ளே தங்கிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நேச்சுரலாகவும் கிடைக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் கிடைக்குது. ஸோ நேச்சுரலாக கிடைக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் அண்ட் டைரி
மீட் அண்ட் டெய்ரி அப்படின்றது இந்த அதாவது என்னென்னா இந்த ருமினண்ட் விலங்குகள்னு சொல்லுவோம். அந்த விலங்குகளில் இது கிடைக்குது. ருமினண்ட் விலங்குகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரைப்பைக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து பல்லால் அதாவது திங்கும்போது எல்லாத்தையும் தின்று கொண்டு போய் இரைப்பையில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாய்க்கு எடுத்துகிட்டு வந்து அது என்னன்னா அரைச்சிக்கிட்டே இருக்கும், அரவை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி விலங்குகளில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியல் டைஜஷன் மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் கிடைக்குது. இதே இது ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளுடைய வெஜிடபிள் ஆயில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு போகக்கூடாது. ரொம்ப நாளாக வந்து சாலிடாகவே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அதில் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸை வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல 2011 தான் இதுக்கான லிமிட்டை கொண்டு வராங்க. நம்மளுடைய ஃபுட்டில் இது 10% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2015 இதோட அளவை 5% மாற்றுறாங்க. இப்போ 2021 நம்ம 3% இதை கம்மி பண்ணணும். 2022 இது 2% அளவுக்கு தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும். அதாவது நம்மளுடைய சாப்பாட்டு ஐட்டத்தில் இருக்கணுன்றாங்க. ஏன்னா இது ரொம்ப உடம்புக்கு கெட்டது. இது வந்து ஈஸியாக செரிக்காது. அப்போ என்ன ஆகும்னா உடம்புல போயிட்டு ஃபேட்டாக தங்கிக்கும். இது மிகப்பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் இது பொருந்தும், இந்த ரிவைஸ்டு ரெகுலேஷன் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, எடிபிள் ரிஃபைன்ட் ஆயில் பண்ணுறாங்களா அவங்க, வனஸ்பதி, அதுக்கடுத்து மார்க்ரைன், பேக்கரி ஷார்ட்னிங்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் மீடியம் ஆஃப் குக்கிங். ஓகேங்களா? ஸோ இந்த இதிலலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சேச்சுரேட்டட் இது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதாவது இவ்வளோ % தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோவிஷீல்டு. இப்போ நம்ம வந்து வேக்சின்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 2 வேக்சின். ஒன்று வந்து கோவிஷீல்டுன்ற வேக்சின், இன்னொன்று கோவேக்சின் அப்படின்ற வேக்சின். ஸோ இந்த வேக்சின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சில இன்டீரியரான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த கோவிஷீல்டை பற்றி பார்க்கலாம். ஸோ கோவிஷீல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டு. ஸோ அவங்களோடத நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரம் இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஃபார்முலா வாங்கி இந்த கோவிஷீல்டு அப்படின்றத பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மருந்துக்குள்ளே வீக்கன் வெர்ஷன், ஓகேங்களா, ரொம்ப வீக்கான வைரஸ். ஓகேங்களா, அது என்ன வைரஸ்னா அடினோ வைரஸ். ஸோ அந்த அடினோ வைரஸில் ஜெனட்டிக் மெட்டீரியலில் சார்ஸ் கோவிட்-2 உடைய அந்த ப்ரோட்டீன் இருக்குது. ஓகேங்களா, அதாவது அந்த அடினோ வைரஸில் சார்ஸ் கோவிட்-2, ஓகேங்களா, ஸோ அதனுடைய ஸ்பைக் ப்ரோட்டீனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் அதில் இருக்குது. ஸோ அதனால் அது வீக்கான ஒரு வைரஸ், அந்த வீக்கான ஒரு வைரஸ், கோல்டு வைரஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதே இது கோவேக்சின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி அண்ட் ஐசிஎம்ஆர், இது வந்து இன்டைஜினியஸாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதில் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் சொல்லுவாங்க. இதை இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொன்று அந்த வேக்சினை கிரியேட் பண்ணுவாங்க, அதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு லம்பி ஸ்கின் டிசீஸ். ஸோ இந்த லம்பி ஸ்கின் டிசீஸ் அப்படின்றது வைரல் டிசீஸ். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொவைனில், இது வந்து மனிதருக்கு வரதில்லை, பொவைன். ஓகேங்களா, அதான் நம்மளுடைய ஆடு மாடுகளுக்கு வரக்கூடிய வியாதி. ஸோ அதுகளுக்கு வந்து என்னென்னா அதிகப்படியான இது மார்பிடிட்டி, அதாவது இறப்பு விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்தியாவில் இது ஃபஸ்ட் டைமாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டிசீஸ் வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு ஏஷியன் வாட்டர் பேட் சென்சஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இதையும் கொஞ்சம் ஆன்லைனில் எக்ஸஸாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஏஷியன் வாட்டர் பேட் சென்சஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னலும் நம்மளுடைய பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, ஓகேங்களா, ஸோ அவங்களும் சேர்ந்து தான் இந்த இதை பண்ணுறாங்க. 1987 இதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டுக்கு 1987 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ரொம்ப அதிகமாக க்ரோ ஆகி இது வந்து ஏஷியா லெவலில், ஓகேங்களா, ஏஷியா லெவலில் அண்ட் ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஆஸ்திரேலியா வரைக்குமே இந்த வாட்டர் பேட் சென்சஸ் வந்து போய்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த வாட்டர் பேட் சென்சஸை பற்றி இன்னும் எக்ஸஸாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வாட்டர் பேட் சென்சஸை பற்றி கம்மியாக தான் எழுதியிருக்கேன், ஏன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா, அது எழுதுறதுக்கு முடியலை அப்படின்றதுக்காண்டி எழுதலை. நெக்ஸ்ட்டு இந்த வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ஜிஓ, ஓகேங்களா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இண்டிபெண்டன்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு என்ஜிஓலாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்குது. இதோட ரீஜனல் ஆஃபீஸ் 20 ரீஜனல் ஆஃபீஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ரீஜனல் நேஷனல் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் உமத் பயோனி கர்கண்ட்லா வைல்ட் லைஃப் சாங்சுரி. கர்கண்ட்லா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இதோடைய இதில் வந்து வெயின்கங்கா ரிவர், ஓகேங்களா, வெயின்கங்கா ரிவர் வந்து இந்த பயோனி அப்படின்ற ஒரு வேலியை 2ஆக பிரிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பயோனி அப்படின்ற ஏரியாவில் நிறைய வந்து ஏன்ஷியன் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து காஷி ஆஃப் விதர்பா அப்படின்னு சொல்லுவோம். விதர்பா ரீஜியோட காஷி அப்படின்னே சொல்லுவோம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு டுசுக்கு வேலி. ஸோ டுசுக்கு வேலி அப்படின்றது மணிப்பூர் அண்ட் நாகாலாந்துக்கு இடையில இருக்கிற ஒரு வேலி. ஸோ இது வந்து டுசுக்கு சாங்சுவரியும் இருக்குது. ஓகேங்களா, சாங்சுவரி அப்படின்றது இந்த பேர்டு சாங்சுவரி இருக்குது. ஸோ நாகாலாந்தோடைய ஸ்டேட் பேர்டான பிளித்திஸ் ட்ராகுபோன், ஓகேங்களா, அது வந்து என்னது அப்படின்னா இந்த வேலியில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நகி நக்தி பேர்ட் சாங்சுவரி பீகாரில் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்டை பாதுகாக்கிறதுக்காண்டி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் அமைப்பு. ஸோ இதை பற்றி படிக்கணும்னா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பேட் லைஃப் இன்டர்நேஷ்னல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட் பேட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகி நக்தி பேர்ட் சாங்சுவரி வந்து டெசிக்னேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ராட்டில் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட். ஸோ இது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனாப் நதியில் பண்ணுறாங்க. அது ஜெனாப் நதியில் ஜேஎன்கேல பண்ணுறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சுந்தர்பன் டெல்டா. ஸோ இந்த டெல்டா பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். ஸோ அதை படிப்போம். ஸோ இந்த சுந்தர்பன் டெல்டா அப்படின்றது ஒன்லி மேங்க்ரோவ். நமக்கு தெரியும் சுந்தர்பன் அப்படின்றது மேங்க்ரோவ் ரீஜியன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலேயே டைகர் இருக்கிற மேங்க்ரோவ் ரீஜியன் அப்படின்னா அது சுந்தர்பன் டெல்டா மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ், ஓகேங்களா, இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இதோடைய நார்த் வெஸ்ட் ரீஜியனில், அதாவது இந்த டாப்பில் நகர்கோல் டைகர் ரிசர்வ் அப்படின்றது ஒன்று இருக்குது. டாப்பில் நகர்கோல் டைகர் ரிசர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வ் அப்படின்ற ஒன்று இருக்குது. சவுத்தில் முதுமலை டைகர் ரிசர்வ் ஒன்று இருக்குது. அதேமாதிரி சவுத் வெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி கேரளாவில் இருக்குது, ஓகேங்களா. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது கேரளாவில் இருக்குது. இந்த 4 இதையும் சேர்த்தா தான் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த 4 இதையும் சேர்த்திங்கன்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், ஓகேங்களா. இந்த நகர்கோல் இதையும் இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வை எது பிரிக்குது அப்படின்னா கபினி ரிவர் பிரிக்குது, ஓகேங்களா. கபினி ரிவர் வந்து பிரிக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் நகு ரிவர், NAGU நகு ரிவர் அப்படின்ற ஒரு ரிவர் ஓடுது. இந்த பந்திப்பூர் டைகர் ரிசர்வுக்கு கீழே சதர்ன் சைடில் மோயர் ரிவர் அப்படின்னு ஒரு ரிவர் ஓடுது. மோயர், MOYAR, ஓகேங்களா. மோயர் ரிவர்னு ஒன்று ஓடுது. ஸோ இதுதான் வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற நேஷனல் பார்க்கு அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் ரிவர்ஸ், ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அர்பன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ். இது என்ன அர்பன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்? அதாவது நம்ம இப்போ ஜிஎஸ்டியோடைய காம்பன்சேஷன் ஃபண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல. அதாவது என்ன, கோவிட் சுச்சுவேஷனை காரணம் காட்டி என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட காம்பன்சேஷன் ஃபண்டை வந்து என்னென்னா ஸ்டேட்டுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ என்ன பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வெளி ஆர்கனைசேஷன்லேருந்து கடன் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. அப்படி நீங்கள் கடன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 விஷயத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ், ஓகேங்களா. அர்பன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ஓகேங்களா. ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நீங்கள் நிறையா ரெகுலேஷன்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஓகேங்களா. ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டை உங்கள் ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளி ஆர்கனைசேஷன்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காசு கடன் வாங்கிக்கலாம் இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இந்த அர்பன் லோக்கல் பாடி ரிஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து என்னென்னா அவங்க ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ரேட். அதாவது இப்போ அர்பன் லோக்கல் பாடினா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ முனிசிபல் கார்பரேஷன் இருக்கானுங்களா, அவங்க தான் அர்பன் லோக்கல் பாடி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நிறைய விஷயத்துக்கு இப்போ தண்ணி டேக்ஸு, ஓகேங்களா, அந்த வீட்டு வரி, ரோடு வரி, இதெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னா லோக்கல் பாடிஸ் தான் வாங்குவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ளோர் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளோர் ரேட்னா ஒரு காமன் மினிமம் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மினிமம் ரேட்டுக்கு மேலே தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் லோக்கல் பாடி இனிமேல் என்ன பண்ணணும், டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது. இதை தவிர என்னென்னா தண்ணி, வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், சிவரேஜ் எல்லாத்துக்குமே ஃப்ளோர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதில் எப்பெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நார்மலாக அதர் விஷயங்கள் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஃப்ளோர் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நார்மலாக விட்டுறக்கூடாது, ஃப்ளோர் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடாது, அதை எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் கிவன் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷனுக்காண்டி கொடுத்தது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்ட் மானிட்டர் ரிப்போர்ட். இது யார் வெளியிடுறாங்க அப்படின்னா UNCTAD வெளியிடுறாங்க, ஓகேங்களா. இது வந்து குளோபல் லெவலில் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின விஷயம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்டு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. 2020 கிட்டத்தட்ட 42% வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா, குளோபல் லெவலில். அதில் UK, இத்தாலியில் பார்த்தீங்கன்னா 100% கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இதுக்கு அடுத்து சைனா இருக்கிறதுல வேர்ல்டுலேயே சைனாவில் மட்டும்தான் பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்குது.
இந்த கொரோனா பீரியடில். நெக்ஸ்ட்டு பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா 3.0 ஓகேங்களா. இந்த கௌசல் விகாஸ் யோஜனா அப்படின்றது ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்காண்டி வந்த ஒரு யோஜனாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் யோஜனா ஓகேங்களா. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு கீழே வரும் ஓகேங்களா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில்லுக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் இதை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக படிச்சுக்கணும். இதையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா திருஷ்டி ஐஏஎஸில் போயிட்டு படிங்க ஓகேங்களா. திருஷ்டி ஐஏஎஸில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு படிங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி 3 பற்றி இருக்கும். படிங்க தயவுசெய்து. நெக்ஸ்ட்டு ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் ஃபார் என்பிஎஃப்சி. ஸோ என்பிஎஃப்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி யாரெல்லாம் ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷன் ரெகுலேட் பண்ணுறாங்க. இப்போ செபி ரெகுலேட் பண்ணுறான், ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுறான், ஹவுசிங் ஃபினான்ஸ் ரெகுலேட் பண்ணுறான், எல்ஐசி ரெகுலேட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ரெகுலேட் பண்ணுறாங்க. இதில் ஆர்பிஐ வந்து ஓவராலாக என்பிஎஃப்சி எல்லாத்துக்குமே ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் இப்போ விட்டுருக்காங்க. ஏன் இதை வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎல் அண்ட் எஃப்எஸ். இந்த ஐஎல் அண்ட் எஃப்எஸ் அப்படின்ற ஒரு என்பிஎஃப்சி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து டிஹெச்எஃப்எல் ஓகேங்களா. டிஹெச்எஃப்எல் அந்த ஒரு என்பிஎஃப்சி வந்து என்னென்னா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்படி இந்த 2 என்பிஎஃப்சியும் மிகப்பெரிய லெவலில் இருக்கிற என்பிஎஃப்சி, இந்த 2 என்பிஎஃப்சியும் கொலாப்ஸ் ஆனதுனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியில் மிகப்பெரிய லெவலில் எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றதுக்கான இது அடித்தளமாக ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பிஐ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேங்க்குக்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை செட் ஆஃப் ரூல்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஃப்சிஸை மொத்தம் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பேஸ் லேயர், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஓகேங்களா. மிடில் லேயர், அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் லேயர், அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் லேயர் ஓகேங்களா. அதாவது என்பிஎஃப்சி பேஸ் லேயர், என்பிஎஃப்சி மிடில் லேயர், என்பிஎஃப்சி அப்பர் லேயர், என்பிஎஃப்சி டாப் லேயர். இந்த இடத்துல வைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த இப்போ பேஸ் லேயரில் வைக்கிறாங்கன்னா ஓகேங்களா. பேஸ் லேயரில் ஒரு என்பிஎஃப்சி வைக்கிறாங்கன்னா அதுக்குன்னு செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணும். அதேமாதிரி மிடில் லேயர், அதேமாதிரி இவங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து தேர் இஸ் எ செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த ரெகுலேஷன் படி தான் அவங்க சேல் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெகுலேஷன் கம்மி, இவங்களுக்குலாம் கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் அதிகம். ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் அதிகமான கேபிட்டல் அமௌண்ட்டோட கண்ட்ரியில் வந்து ரன்னிங்கில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் அதிகமாகவே ரெகுலேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்பிஎஃப்சி முதல்ல பேஸ் லேயரை பற்றி பார்க்கலாம். ஸோ பேஸ் லேயரை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த என்பிஎஃப்சிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அசட் சைஸு 1000 crore ஓகேங்களா. 1000 crore வரைக்கும் இருக்கிற என்பிஎஃப்சிலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் இதாக இருப்பாங்க ஓகேங்களா. இதில் எந்தெந்த என்பிஎஃப்சிலாம் இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் வாங்காத என்பிஎஃப்சி, அதாவது பீப்புள்கிட்டருந்து டெபாசிட் வாங்காத என்பிஎஃப்சி, பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸு, அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ், அதுக்கடுத்து நான் ஆப்ரேட்டிவ் ஃபினான்ஷியல் ஹோல்டிங் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன இதில் வருவாங்க. இதே மிடில் லேயரில் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி வருவாங்க. பட் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க, சிஸ்டமேட்டிக்கலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இதுக்கடுத்து டெபாசிட் டேக்கிங் என்பிஎஃப்சி இதில் கொண்டு வந்திருப்பாங்க. இதை தவிர ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியும் இதில் இருக்கும். ஸோ இந்த இதோட ரெகுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர்ட் டு பேஸ் லேயர் இதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்பர் லேயர். ஸோ இந்த அப்பர் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து ஒரு 30, 25லேருந்து ஒரு 30 என்பிஎஃப்சி வரைக்கும் தான் இதில் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களுடைய சைஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி அதர் ஃபேக்டர் இவங்களுடைய அசட் சைஸை வச்சு தான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அசட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்னென்னா அப்பர் லேயர். இவங்களுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் இந்த என்பிஎஃப்சிக்கான சூட்டபிள் மாடிஃபிகேஷன் மட்டும் இதில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டாப் லேயர் ஓகேங்களா. என்பிஎஃப்சி டாப் லேயர். இந்த என்பிஎஃப்சி டாப் லேயர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எம்டியாக தான் இருக்கும், எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். இது எப்போ வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஃப்சி அப்பர் லேயர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அப்பர் லேயரில் ஏதாவது ஒரு இதுக்கு அதிகமான கவனம் செலுத்தணும், இல்லாட்டி அதுக்கான ரெகுலேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்பிஎஃப்சி டாப் லேயரில் கொண்டு போய்ட்டு வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்துன்னா ரெகுலேஷன்ஸை க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்பிஎஃப்சி டாப் லேயர். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வந்து 2016 மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அதாவது டிபிஐஐடி அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸில் இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் டிபிஐஐடி ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து என்னன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமை இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி அல்லது கம்பெனி ஆரம்பித்து 10 வருஷம். ஸோ இவங்கெல்லாம் புது கம்பெனி ரேஞ்சில் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுத்து அவங்கள வந்து முன்னேற்றுறது, அதேமாதிரி நிறையா புது கம்பெனிகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்குறது அப்படின்றத இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இதில் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இஃப் யூ
ஆர் இன்கார்பரேட்டட் அஸ் எ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி அல்லது லிமிடெட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக வந்து இருக்கணும். பட் உங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் லெஸ் தென் 100 crore, அதாவது ஏதாவது நீங்கள் இப்போ வந்து 8வது வருஷத்தில் வந்து உங்களுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்குது அப்படின்னா 7வது வருஷம், ஓகேங்களா, 7வது வருஷம் உங்களுடைய அந்த பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய அசட் சைஸ் எவ்வளோ இருக்குன்னா 1000 crore இருந்திருந்ததுன்னா அப்படின்னா நீங்களும் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமுக்குள்ளே வருவீங்க, ஓகேங்களா. அதேமாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே தான் இருக்கணும், இந்தியாவில் தான் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமுக்கு கீழே இன்னொரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம். ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம். ஸோ இதை பற்றி தயவுசெய்து ஆன்லைனில் போய்ட்டு படிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம், ஓகேங்களா. ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கீம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆனதோடைய ஒரு கொண்டாட்டத்தை வந்து என்ன பரம்ப், ஓகேங்களா. பரம்ப் அப்படின்ற ஒரு கொண்டாட்டம், ஓகேங்களா. பரம்ப் அப்படின்றது ஒரு கொண்டாட்டம், ஒரு 5th இந்த ஆனிவர்சரிக்காண்டி என்ன பண்ணப்பட்டது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சம்மிட் வந்து நடக்கப்பட்டது. அதுதான் பரம்ப் அப்படின்ற ஒரு சம்மிட்டு. ஸோ அந்த சம்மிட்டில் தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம் இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 crore, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா சீடு ஃபண்ட் ஸ்கீம் வந்து என்னென்னா 10 வருஷ கம்பெனிக்கு யூஸ் ஆகாது, 2 வருஷ கம்பெனிக்கு தான் யூஸ் ஆகும். நீங்கள் அதை பற்றி தயவுசெய்து கொஞ்சம் ஆன்லைனில் போய்ட்டு படிங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் 3rd லார்ஜஸ்ட் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட 41,000 ஸ்டார்ட் அப் வந்து இந்தியாவில் இருக்குது. இதுலேயும் முக்கியமாக ஐடியில் அதிகமான ஸ்டார்ட் அப் வந்து இருக்குது, ஓகேங்களா. ஐடி செக்டரில் அதிகமான ஸ்டார்ட் அப் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற ஸ்டார்ட் அப்போடைய இந்த ஒர்த்து, ஓகேங்களா, கம்பெனியோட ஒர்த்து $1 பில்லியன் அதிகமாக இருக்கிற கம்பெனியோட ஒர்த்தை நம்ம என்னன்னு சொல்லணும்னா யூனிகான்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அந்த ஸ்டார்ட் அப்பை மட்டும் யூனிகான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஓல்டஸ்ட் கேவ் ஆர்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அது எந்தனா லைஃப் சைஸ், நம்மளுடைய எப்படி பாடி இருக்குமோ அதே சைஸுக்கான வைல்டு பிக்கோடைய பெயிண்டிங், ஓகேங்களா. அது என்ன கிட்டத்தட்ட 45,500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. எங்கன்னா இந்தோனேஷியாவோட சுலவேசி ஐலாண்டில், ஓகேங்களா, சுலவேசி ஐலாண்டு. ஸோ நீங்கள் கொஷினில் வந்து என்னென்னா இந்த ஐலாண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் கேட்பாங்க, அதாவது லொக்கேஷன் பேஸ்டு கொஷினாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. சுலவேசி ஐலாண்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அல் உலா சம்மிட். ஸோ அல் உலா சம்மிட்னா எதுக்காண்டி இதுன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும். என்னென்னா இந்த கல்ஃப் ரீஜியன் இருக்காங்க பார்த்தீங்களா, கல்ஃப் ரீஜியன் அப்படின்னா இந்த கத்தார், சவுதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ரீஜியன்லாம் இருப்பாங்க. இந்த கல்ஃப் ரீஜியன்லேருந்து கத்தார் கண்ட்ரியை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நாங்கள் வந்து உங்களை வந்து கல்ஃப் கண்ட்ரியோடைய கூட்டமைப்பில் வந்து ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் நீங்கள் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தாரை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மறுபடியும் கத்தாரை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு அவங்களுடைய சாலிடாரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த அல் உலா சம்மிட். அப்போ அல் உலா சம்மிட் இஸ் பேசிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிலிம்ஸில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கல்ஃப் ரீஜியனுடைய ஸ்டெபிலிட்டிக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த அல் உலா சம்மிட் அல்லது அல் உலா டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு ரஷ்யா விட்ராஸ் ஃப்ரம் தி ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி. வாட் இஸ் ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி? ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி அப்படின்றது இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணுற கண்ட்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரிஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கண்ட்ரி நான் சொல்கிறேன், யூஎஸ், ரஷ்யா, ஓகேங்களா, யூஎஸ், ரஷ்யா, யூகே, இந்த மாதிரி 3 கண்ட்ரி இருக்குது அப்படின்னா இந்த 3 கண்ட்ரியோட டெரிட்டரியில், ஓகேங்களா, மற்ற கண்ட்ரியோட சர்வேலன்ஸ் இது வந்து போகக்கூடாது நார்மலாக. பட் இந்த ஓப்பன் சைஸ் ட்ரீட்டி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ யூஎஸோடைய இந்த சர்வேலன்ஸ் கேமரா பொறுத்துன ஃப்ளைட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மேலே பறந்து ரஷ்யா எங்கேயாவது வந்து இந்த மாதிரி வந்து நிறையா வந்து எக்யூப்மெண்ட், அதாவது இந்த லைக் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்லாம் தயாரிக்கிறாங்களா இதெல்லாம் வந்து என்ன செக் பண்ண முடியும். தட் இஸ் கால்டு ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டி, ஓகேங்களா. ஸோ இந்த ஓப்பன் ஸ்கை ஸ்ட்ரீட்டில் கிட்டத்தட்ட 30 கண்ட்ரிஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணுறது, நீங்கள் வந்து இப்போ யூஎஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரஷ்யா மேலே வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கேமரா இருக்கலாமே தவிர அதில் ஆர்ம்டு இது இருக்கக்கூடாது. அன்ஆர்ம்டு கேமராவோட ஃப்ளைட் வந்து ரன் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து எங்கெங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, ஆர்ம்ஸ் டெவலப்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இதில் வந்து யூஎஸ் வந்து வெளியில் போயிருப்பாங்க. யூஎஸ் வந்து ஓப்பன் ஸ்கை ட்ரீட்லேருந்து வெளியே போயிருப்பாங்க. ஸோ இந்த ஓப்பன் ஸ்கை ட்ரீட்லேருந்து வெளியே போனால் 6 மாதம் டைம் கொடுக்கணும், ஓகேங்களா, நீங்கள் அதுக்கு வெளியில் போகிறதுக்கு. ஸோ ஓப்பன் ஸ்கை ட்ரீட்டில் வந்து அவங்க வெளியில் போயிருப்பாங்க. ஏன் வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க, ஏரியாஸை வந்து ஆக்சஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கலிங்கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து இங்கோட முடிஞ்சு போயிருது.
யூரோப்பியன் ரீஜியனில் இந்த போலாந்து, லித்துவேனியா, பெலாரஸ், போலாந்துக்கும் லித்துவேனேஷியாவுக்கும் இடையில ஒரு சின்ன இடம் இருக்கும். அதுக்கு பேர் கலிங்கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரஷ்யாவோட பொறுப்பில் தான் இருக்குது. அந்த இடத்துக்கு மேலே என்ன பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டியில் உள்ள மெம்பருடைய ஃப்ளைட்டை வந்து பறக்க விட மாட்டேங்கிறாங்க. சர்வேலன்ஸ் கேமரா உள்ள ஃப்ளைட்டை வந்து பறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யார் வெளியே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வெளியே போனாங்க. இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மற்ற கண்ட்ரி, அதாவது இந்த 30 கண்ட்ரியில் இப்போ யுஎஸ் வெளியே போயிட்டாங்க. ஸோ மற்ற கண்ட்ரியில் எதில் இருக்காங்கன்னா, நேட்டோவில் இருக்காங்க. நேட்டோனா என்னென்னா, இது வந்து அமெரிக்கா ஏற்படுத்தின ஒரு மிலிட்ரி அக்ரிமெண்ட். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்குள்ள அந்த மிலிட்ரியோடைய அந்த தகவல்களை என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரிகளுக்குள்ளே பரிமாறிப்பாங்க. ஸோ அதில் நேட்டோ கண்ட்ரி மற்ற கண்ட்ரிஸ் இருக்காங்க. ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே ஃப்ளைட்டை விட்டு சர்வேலன்ஸ் பண்ணி அதை யாருக்கு கொடுப்பான்? யூஎஸ்க்கு கொடுப்பான். பட் யூஎஸில் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்ககிட்ட அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. அப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளில போகிறான். ஓகேங்களா? அப்போ ஓப்பன் ஸ்கைஸ் ட்ரீட்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சவுத் ஏஷியாவோட மல்டிலேட்ரல் சம்மிட் அப்படின்னு ஒரு சம்மிட் வந்து இது பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்கன்னா, சைனா பண்ணுறாங்க. பட் இதில் இந்தியா, பூட்டான், மால்தீவ்ஸ்லாம் இதில் சேர்த்துக்கல. இன்னொன்றுங்க, இந்த ஓப்பன் ஸ்கை ஸ்ட்ரீட்டில் இந்தியா கிடையாது. ஓகேங்களா? இந்தியா சைன் பண்ணல, இந்தியா கிடையாது. நெக்ஸ்ட்டு யூஎஸ் பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட்னா அவரை ரிமூவ் பண்ணுறது. அவர் ஏற்கனவே வந்து அவர் பதவி போயிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த ட்ரம்ப் இருக்கார் பார்த்தீங்களா, ட்ரம்ப் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூஎஸில் வந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்க. அவர் தான் வெளியில் போயிட்டார். அவர் மேலே என்ன இம்பீச்மெண்ட் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பிரசிடென்ட் வந்து அவர் ரிமூவ் ஆகி வெளியில் போயிட்டதுக்கு அப்புறமும் என்னென்னா, அவருக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குது. அவருக்குன்னு சில கமிட்டியோட தலைவராக நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்குன்னு பென்ஷன் இருக்குது. அவருக்குன்னு ஃப்ரீயாக நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ கவர்மெண்ட்டில் அவர் ஒரு பார்ட்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கே சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இம்பீச்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவர் எந்த விதமான கவர்மெண்ட் பொறுப்புகளுக்கும் எந்த விதமான கமிட்டிகளுக்கும் அவர் வர முடியாது. ஸோ அதனாலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஈவன் பதவியை விட்டு போயிட்டாலும் இப்போவும் வந்து என்னென்னா, அவரை வந்து இம்பீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி, இம்பீச்மெண்ட் எப்படி அங்கே நடக்கும்? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரசிடெண்ட்டை இம்பீச் பண்ணோம் அப்படின்னா, லோக்சபா, ராஜ்யசபாவில் 2/3 மெஜாரிட்டி டோட்டல் மெம்பர்ஷிப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரசிடெண்ட்டை வந்து இம்பீச் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து லோயர் ஹவுஸ். ஓகேங்களா? லோயர் ஹவுஸில் சிம்பிள் மெஜாரிட்டியும், அப்பர் ஹவுஸ் தட் இஸ் செனட்டில் வந்து 2/3 மெஜாரிட்டிலையும் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 அவையிலையும் வந்து என்னென்னா, இந்த மாதிரி பிரசிடெண்ட்டோட இம்பீச்மெண்ட்டுக்கான மீட்டிங் போகுதுன்னா, அந்த அவையை யார் வந்து வழி நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் யூஎஸ். அவர் தான் ப்ரிசைட் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா? இவரை எப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரிசன். ஓகேங்களா? ட்ரிசன் அப்படின்றது என்னென்னா, தேச துரோகம், பிரைபரி அண்ட் அதர் ஹை கிரைம்ஸ். ஓகேங்களா? மிஸ்டிமனஸ், இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா அவரை ரிமூவ் பண்ணலாம். பதவியில் இருக்கும்போது அவர் மேலே கிரிமினல் சார்ஜ் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்தியா அட் த யூஎன் ஹை டேபிள். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்தியா வந்து யுனைடெட் நேஷனுடைய நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 வருஷத்துக்கு இப்போ நம்ம வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் யூஎஸ் வந்து இப்போ என்ன இருக்காங்க அப்படின்னு இந்தியா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யுனைடெட் நேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் மெம்பராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா, ஜனவரி 2021 தான் இதனுடைய பதவிக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டென்யூர், ஓகேங்களா, இந்த டென்யூர் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3 முக்கியமான கமிட்டிக்கு நம்மளை தலைவராக போட்டிருக்காங்க. அது எந்தெந்த கமிட்டி அப்படின்னா, தாலிபான் சாங்ஷன் கமிட்டி, கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, லிபியா சாங்ஷன் கமிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கமிட்டியை பற்றி எக்ஸ்ட்ரா படிக்கணும்னாலும் படிச்சுக்கோங்க, உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட், இந்தியாவோட ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு வியட்நாம். ஸோ இது ஏன் படிக்கணும் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் விஷயங்கள் நமக்கு நிறையா கொஷின் கேட்குறாங்க. ஸோ அதனால் படிக்கிறது நல்லது. ஓகேங்களா? சரி, இப்போ வியட்நாம் அப்படின்றதுக்கு ஏன் வியட்நாம் பற்றி ரொம்ப முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னா, வியட்நாம் வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரி இன் ரைஸ் எக்ஸ்போர்ட்டில். வேர்ல்டுலேயே 3rd பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம். இவன் இது வரைக்கும் நம்மகிட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கினதே இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்மகிட்ட வாங்கியிருக்கான். ஓகேங்களா? இதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, சைனா வந்து பிக்கஸ்ட் ரைஸ் இம்போர்ட்டர். பட் அவனுங்க ரைஸ் இம்போர்ட் எங்கேருந்து பண்ணுவாங்கன்னா, தாய்லாந்து, மியான்மர், வியட்நாம்லேருந்து பண்ணுவாங்க. லாஸ்ட் ஒரு 30 வருஷமாக நம்ம கண்ட்ரிலேருந்து பண்ணவே கிடையாது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரிலேருந்து ரைஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசெண்ட்லி இந்தியா, ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? இந்தியா, ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லாஜிஸ்டிக் ஷேரிங் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்போம். இந்த இது வேண்டாம், அடிச்சுக்கோங்க. லாஜிஸ்டிக் ஷேரிங் அக்ரிமெண்ட் வந்து என்ன சைன் பண்ணியிருப்போம். இந்தியா வந்து ஃப்ரான்ஸோட மட்டும் இல்லை, யூஎஸ், சிங்கப்பூர் அப்படின்னு சில கண்ட்ரியோட சைன் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்தியா லாஜிஸ்டிக் ஷேரிங் அக்ரிமெண்ட் வந்து யார் கூடலாம் சைன் பண்ணி, ஒரு 5-6 கண்ட்ரி கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5-6 கண்ட்ரி என்ன லிஸ்ட் என்னங்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு,
ட்ரீட்டி ஆன் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ட்ரீட்டி ஆன் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி, அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன, நியூக் பேன் ட்ரீட்டி. ஓகேங்களா, இது வந்து 2021 ஜானில் வந்து என்ன ஃபோர்ஸ்க்கு வந்துருச்சு. இட்ஸ் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். ஸோ அதனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, இது யுனைடெட் நேஷனுக்கு கீழே தான் வருது. ஸோ இதில் முக்கியமாக இந்த ஹோண்டரஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து 50th கண்ட்ரியாக ராட்டிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த ட்ரீட்டியை. அதனால் இது வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 52 மெம்பர் ஸ்டேட் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் 86 சிக்னேட்டரி கண்ட்ரிஸ் இருக்குது. இந்தியா வந்து இதில் மெம்பர் கிடையாதுங்க. சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ், மாலத்தீவ்ஸ் இந்த 2 கண்ட்ரி மட்டும்தான் ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட பேசிக் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ராட்டிஃபை பண்ண கண்ட்ரி எதுவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிவைசஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. டெவலப் பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, வேறு யார்ட்ட வந்து வாங்கியும் வச்சுக்கக்கூடாது. ஓகேங்களா, அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி வந்தாலும் நீங்கள் அதையும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு கண்ட்ரிக்கு தேவை, உங்கள் கண்ட்ரி வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதேமாதிரி நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கானோ ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எந்த விஷயமும் நீங்கள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்துன்னா முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, அதனால் என்விரான்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கான ரெமடியேஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம கண்ட்ரிஸ் தான் பார்க்கணும் அப்படின்றதும் இந்த இதில் இருக்குது. இந்தியா வந்து இதில் சைன் போடலை. ஸோ நியூக்ளியர் ரிலேட்டட் விஷயம் அப்படின்னு இந்தியாவை நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டாலே, இந்தியா வந்து நியூக்ளியர் ரிலேட்டடான இதுனா MTCR, வாசனர் அரேஞ்ச்மெண்ட், ஆஸ்திரேலியா குரூப் இந்த 3லேயும் மெம்பராக இருக்காங்க. இதில் மெம்பராக இல்லைன்னா NPT, CTPTயில் மெம்பராக கிடையாது. ஓகேங்களா, இதை பற்றிலாம் நீங்கள் தெளிவாக படிக்கணும்னா MTCRனா என்ன, வாசனர் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன, ஆஸ்திரேலியா குரூப்னா என்னன்னு தனித்தனியாக படிங்க. அதெல்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கொஞ்சம் ஹையர் லெவலில் இருக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்தியாஸ் 8-point ஆக்ஷன் பிளான் டு கம்பாட் டெரரிசம். இந்த UNSCயில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரரிசம் ரிலேட்டடான டிபேட் போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நான் பெர்மனன்ட் மெம்பராக இருந்தாலும் நம்மளும் மெம்பர். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கருத்துக்களை விட்டுருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தலைவரை யார் இருப்பாங்க, சேர்மன்ஷிப் வந்து துனிஷியா தான். இப்போ கரண்ட் UNSCயோடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துனிஷியா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மெம்பர் ஸ்டேட்டு, நோ டபுள் ஸ்டாண்டர்டு, இனிஷியேட்டிவ் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஹைஜீன் ஹைப்போதீசிஸ். ஸோ இந்த ஹைஜீன் ஹைப்போதீசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் கொண்டு வந்தது. அதாவது நீங்கள் ரொம்ப ஹைஜீனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமான நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து இருக்கிறதுலே மோசமான ஏரியாவில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களை நிறையா கிருமி அட்டாக் பண்ணி உங்கள் உடம்பு வந்து அந்த கிருமிகளுக்கெல்லாம் செட் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஹைஜீனாக இருந்தீங்கன்னா அதிகமாக வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோதான். நீங்கள் அதே மாதிரி லோயஸ்ட் சானிடேஷன் இருக்கிற கண்ட்ரியில் டெத் ரேட் வந்து கம்மி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு 5th நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் தான் படிக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பாலிசி. இந்த பாலிசியை கண்டிப்பாக படிங்க. ஓகேங்களா, படிக்காமல் போயிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்லர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் நெட்வொர்க். சோஷியல் நெட்வொர்க்னால் என்னென்னா, இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதெல்லாம் சோஷியல் நெட்வொர்க் இருக்குல்ல, அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சோஷியல் நெட்வொர்க் பார்லர். இதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஆப்பிள், அமேசான், கூகுள் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் யூசர்ஸோட டேட்டா வந்து இவனுக்கு திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்லர்னா ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் அப்படின்னா இட்ஸ் சோஷியல் நெட்வொர்க் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, NIXI. இப்போ இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நம்ம இந்தியாவில் இந்த ஏதாவது வெப்சைட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், .in முடியும். ஓகேங்களா, ஏதாவது ஒரு வெப்சைட்னா .in முடியும். இந்தியாவோட டொமைன் வந்து INன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ISP இதெல்லாம். ஸோ அதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு தான் இந்த நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்ற அமைப்பு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் அண்ட் மேனேஜ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் IN அப்படின்றது என்ன, இந்தியாவோட டொமைன் தான் INமோ. ஸோ அந்த இதெல்லாம் வந்து என்ன மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலை. இட்ஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப், நீங்கள் வந்து PM 2.5 அப்படின்னா பர்டிகுலர் மேட்டர் தூசி. ஓகேங்களா, அந்த தூசி 2.5 டயாமீட்டருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த டயாமீட்டரில் இருக்கிற அந்த 2.5க்கு நடுவில் நீங்கள் ரொம்ப நாளாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அனிமியா அப்படின்றது தமிழில் ரத்த சோகை, சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகிறது தான் அனிமியா அப்படின்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு
ஆக்சியம் மிஷன் 1 AX1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சியம் மிஷன் 1 அப்படின்றது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பு நாசாவோட சேர்ந்து பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய பணக்காரர், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதை போய் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஒரு 8 நாளைக்கு. ஓகேங்களா? அந்த மிஷனுக்கு பேர் தான் ஆக்சியம் மிஷன் 1 அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாரத் பயோடெக் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் பயோடெக் V154 அப்படின்ற ஒரு மருந்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வேக்சின், COVID-19 வேக்சின். இந்த வேக்சின் என்னென்னா இன்ட்ராநேசல் வேக்சின். இன்ட்ராநேசல் வேக்சின்னா இப்போ வேக்சினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊசி மாதிரி போடுறாங்க. இந்த பர்டிகுலர் வேக்சின் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் சொல்யூஷன். நீங்கள் மூக்கில் வச்சு உறிஞ்சிங்கனாலே போதும். ஓகேங்களா? நீங்கள் ஊசி மாதிரி போட தேவையில்லை. ஓகேங்களா? அதுதான் PP-V154. நெக்ஸ்ட்டு ஆகாஷ் NG மிஷன். NG அப்படின்றது நியூ ஜென்ரேஷன் மிஷன். ஓகேங்களா? இட்ஸ் DRDO டெவலப் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி இதை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் சாலிட் ராக்கெட் மோட்டார் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் வரைக்கும். ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்து மிச்சம் இருக்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.